பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நல்ல காத்திருந்தேன் இதுக்கு எத்தனை நல்ல என்னடா இப்படி நின்னுக்கிற அப்ப தெருக்குத்துக்கு போனாருல பாப்பனு குஸ்தி மாட்டி ஆயிட்டானா ஆள் இல்லையா அதான் நீ வாடா 2 பேர் சேர்ந்து கலக்கலான்ட்டாரு. டேய் இந்த தொழில் உங்க அப்பனோட முடிஞ்சு போட்டன்றதுக்காக தான் உன்னை கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வைக்கிறேன். நீ என்னடா மறுபடியும் இந்த தொழிலுக்கே போறன்றா? இந்த தொழிலை பண்ணி தான் என்ன படிக்க வச்சீங்க. நீங்க இந்த தொழிலுக்கு ஒரு குறைனா நான் விட்டுற முடியுமா? ஆட்டக்காரமாவன் என்னைக்கு அடங்க மாதிரி எங்க காலு. டேய் லூசு மாதிரி பேசாதடா. இப்பயே உங்க அப்பா ரோட்ல எங்கன்னா நடந்து போனான்னு வச்சுக்கேன். தோ பர்றா தெருக்குத்து பண்றோம் போறான். தோ பர்றா இது ஆன்டி அங்கிளான்னு தெரியல போறான். நீ இப்பயே கலாச்சு நிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லடா சின்ன பையா, நீ ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரி எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க சாமியா. எங்களை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்க, 4 பேர் அழுவாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு கௌரவம். அதுதான் எங்களுக்கு வேணுமே. புரியுதா? என்ன ஒண்ணு இந்த ஆளை தான் சமாளிக்க முடியாது. யாரு அப்பாவ அந்த அசுரவாசம் போட்டேன்னா தனுஷாத்து இப்படிதான் வெட்டுவாரு. இந்த ஆளு சாட்டி சாத்தி நிப்பாருமா. வீங்க போயிரு இப்படிதான் வரணும். அதுதான் சொல்றேன்டா.